செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உத்தரவை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்களை பதிவு செய்யுங்க. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 2 முறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 3வது முறையாக அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியில் விடுவிக்கப்பட்டால் சாட்சிகள் கலைக்கப்படும் என்ற அமலாக்கத்துறையினருடன் வாதம் முழுமையாக ஏற்கப்படுவதாக தற்பொழுது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி தெரிவித்து செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கின்றார். தற்போதைய நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க முடியாது எனவும் நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கின்றார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட அவர் புழல் சிறையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தொடர்ந்து தற்பொழுது 15 முறை அவருக்கான நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அவருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போதைய நிலையில் ஜாமீன் வழங்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். அமலாக்கத்துறையுடைய வாதம் ஏற்கப்பட்டிருக்கின்றது. செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருந்தார். தற்போதைய நிலையில் ஜாமீன் வழங்க முடியாது என நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கின்றார். எனவே அவருடைய ஜாமீன் மனு 3வது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. சாட்சிகள் கலைக்கப்படும் என்கின்ற அமலாக்கத்துறையினருடைய வாதம் ஏற்கப்பட்டிருக்கின்றது. 80க்கும் மேற்பட்டவர்களிடம் 2011 முதல் 2015 வரை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏறக்குறைய 1,62,00,000 ரூபாய் அளவிற்கு போக்குவரத்து துறையில் ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப பணியாளர்கள் போன்ற பணிகளுக்காக பணம் பெற்றதாகவும், ஆனால் பெற்ற பணத்துக்கு பிறகு அவரிடம் பணங்கள் பெற்ற பிறகு உரிய பணியை வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த வழக்கு 2018 முதல் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவருடைய ஜாமீன் மனு விசாரிக்கப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே 2 முறை ஜாமீன் மனுவை நிராகரித்திருந்த சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி தற்பொழுது 3வது முறையாக அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவை நிராகரித்திருக்கின்றார். தற்போதைய நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியில் விடுவிக்கப்பட்டால் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்கின்ற அமலாக்கத்துறை தரப்பு வாதம் ஏற்கப்பட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த வாரத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் இது குறித்து வாதங்களை முன்வைத்த பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜி துறைகள் இல்லாவிட்டாலும் தற்பொழுதும் அமைச்சராக இருக்கின்றார், எனவே அவர் வெளியில் வந்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு வருமான வரித்துறையினர் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் கரூரில் சோதனை நடத்திய பொழுது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதையும், வருமான வரித்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்திய தன்னுடைய ஆதரவாளர்களை கூட அமைச்சர் செந்தில் பாலாஜி பிணையில் எடுத்ததையும் சுட்டிக்காட்டி அது போன்ற வாதத்தை முன்வைத்திருந்த நிலையில் தற்பொழுது அவருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது.